அண்மை செய்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒட்டி 100 நாட்கள் நிறைவடைந்ததும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாதது ஏன் என முழக்கமிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், விவரங்கள். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு செய்ய வழிவகை செய்யும் வகையில் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின் இது தொடர்பாக அரசாணை திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் 10.5% இடஒதுக்கீடுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்குகளில் இதுவரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து எந்தவித அரசாணையும் திமுக ஆட்சியில் வெளியிடாததால் திமுக ஆட்சியை எதிர்த்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலான் கேட் பகுதியில் பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி விஜயன்.